வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது விபிஎம் டிஜிட்டல் கிரியேஷன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சின்னதாக ஒரு வெட்டிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூட ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் கணேசா திருமண மண்டபத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேரேஜ் வந்து நம்ம ஷூட் பண்ண போகிறோம். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா பஞ்சு மிட்டாயும் பாப்கார்னும் கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணி இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து சாப்பிட்டு வெளியே வர்ற சைடு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமும் ஸ்வீட் பீடாவும் கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம மண்டபத்துக்குள்ளே போய் டெக்கரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மண்டபத்துக்கு வந்து இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ரிசப்ஷனோட டெக்கரேஷனு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காலையில் தாலிக்கட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு செட்டப் போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் முன்னாடி, அதாவது பொண்ணு மாப்பிள்ளை வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்திருக்கோம். ஏன்னா நம்ம வந்து இங்கே லைட்டோ மற்றது செட் பண்ணுறதுக்கு அப்போ தான் வந்து ஒரு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அதுவும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஜேவுமே வச்சுருக்காங்க. வெளியில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தூரல் லைட்டாக போட்டுகிட்டே இருக்குது. அதுலேயுமே நனைஞ்சிட்டே நம்ம வந்து மண்டபத்துக்கு வந்துட்டோம். நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வீடியோகிராஃபி பண்ண போகிறேன். பூவரசன் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபி பண்ண போகிறாரு. வெளியில் வந்து மழை நின்றுச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் சைட்லாம் பார்த்திங்கன்னா ஊர்வலம் வைப்பாங்க. அதை நான் உங்களுக்கு கேப்சர் பண்ணி போடுறேன். பொண்ணு மாப்பிள்ளை வர்றதுக்குள்ளவே நம்ம பசங்க பார்த்திங்கன்னா டிஜேவுக்கு ரெடி ஆகிட்டாங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும், டிஜே என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 பசங்க தான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இப்போ பொண்ணு மாப்பிள்ளை ஊர்வலத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிஜே பக்கம் வருவோம். நம்ம ஊரில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து மண்டபத்துக்கோ வீட்டுக்கோ வரமாட்டாங்க. ஒரு கோயிலேருந்து தான் வருவாங்க. பெரும்பாலும் பிள்ளையார் கோயிலேருந்து வருவாங்க, இல்லைனா அம்மன் கோயிலேருந்து வருவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு கோயிலேருந்து தான் நம்ம வந்து பெண்ணழைப்பு வச்சு கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த நிச்சயதார்த்தம் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி இங்கேயுமே சம்பிரதாயம்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு பொண்ணு மாப்பிள்ளையை வந்து ஊர்வலமாக கூப்பிட்டு வருவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த நிச்சயதார்த்தம் பண்ணுற மாதிரியான பெண்ணனுக்கு பொண்ணுனக்கு அப்படின்னு சொல்லி இங்கே தான் வந்து வெத்தலை பாக்கு மாற்றுவாங்க. மாற்றிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போவாங்க. இதுக்கப்புறம் தான் படத்தில் ரொம்ப த்ரில்லிங்கான இடங்கிற மாதிரி ஃபுல் என்ஜாய்மெண்ட்டும் இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எவன் எப்போ ஒம்பிழுப்பானு தெரியாது. எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கிறோம் இந்த ஊர்வலத்தில் தான். அதுவும் ஒரு சில இடங்களில் சிறுசுலேருந்து பெருசு வரலையும் நல்ல ஒரு சுதியோட நல்ல ஒரு ஃபார்மில் இருப்பாங்க. அந்த மாதிரி இடங்களில் 3லேருந்து 4 மணி வரலையும் கூட ஆகும். நாதஸ்வரக்காருக்கு நாக்கு தள்ளுற வரலையுமே வச்சு செய்வாங்க.
அவ்வளோதாங்க, ஓரளவுக்கு சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா ஊர்வலம் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஜேவுக்கு போயிட்டாங்க. அவ்வளோதாங்க, மேலக்காரோட வேலை முடிஞ்சிச்சு. திரும்ப காலையில் தான் அவங்களுக்கு வேலை. அடுத்து நமக்கு நாக்கு தள்ளுற அளவுக்கு வேலை இருக்கும். இதுக்கு மேலே தான் புகைப்பட கலைஞருக்கு புகை வருகிற தருணம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பொண்ணு மாப்பிள்ளை சாப்பிட போவாங்க. சாப்பிட போனதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டு வந்து திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்பத்துக்கு தேவையான போசஸ் எல்லாம் எடுக்கணும். அது எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு ஆகும். நான் உங்களுக்கு ஒரு சில போசஸ் மட்டும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் இந்த குரூப் முடிஞ்சதுக்கப்புறம் டிஜே பண்ணாங்க. டிஜேவில் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை டான்ஸ் ஆடுறது இல்லை எல்லோருமே டான்ஸ் ஆடுறதுலாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து இதில் போட முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஆகும். சிறுக்கி வாடி என் சித்து, தழுக்கி வாடி தங்க தட்டு, நிறுக்கி வாடி வீட்டை விட்டு, பூந்தோட்டத்தில் பூ பறிக்கும் பொன்னம்மா, பூக்கள் பட்டா கை பொன்னாதுமோ என்னம்மா என் பொன்னம்மா, உன் கண்ணமரந்தும் இன்னும் தங்க கிண்ணமா, அத பார்க்கையிலே கூசுதம்மா தன்னம்மா என் கண்ணம்மா, பவரத்தில பண்ணி வச்ச பல்லம்மாவும் பல்லம்மா, நீ சிறுக்கையில சிந்துதாடி வெள்ளமா நீ வெள்ளமா, சிறுக்கி வாடி என் சிட்டு, தருக்கி வாடி தங்க தட்டு, மீனுக்கி வாடி வீட்டை விட்டு, ஓ உதடு ரெண்டும் உறுத்துதடி என்னம்மா, என் ஊசுருக்குள்ள ஊசி குத்தும் வண்ணம்மா, அடிய என்னம்மா உன் வளையலுந்தா வளைக்குதடி என்னம்மா, அதுல தொங்கும் ஜிமிக்கி அரைக்குதடி செல்லம்மா, என்ன செல்லம்மா உன் கழுத்துக்கு கீழ் முறைக்குதடி முத்தம்மா 2 முத்தம்மா, அத தொட்டெடுக்க நான் நினைச்சு குத்தமா அடிய குத்தமா, போய் இடுப்பழகில் இருக்குதடி முத்தமா என்ன பொத்தமா, அதுக்கும் கீழே இருக்குதடி சொத்தம்மா என் சொத்தமா, அதை எப்போ தருவா எனக்கு நீயும் மொத்தமா, நீ என் சொத்தம்மா எப்போ தருவா மொத்தமா, சிறுக்கி வாடி என் சித்தின், தழுக்கி வாடி தங்க தத்தின், மினுக்கி வாடி வீட்டை விட்டு, உதடு ரெண்டும் உறுத்துதடி என்னம்மா, என் ஊசருக்குள்ள ஊசி குத்தும் வண்ணமா, அடிய என்னம்மா வளையலந்தா வளைக்குதடி என்னம்மா, அதுல தங்கும் சிமிக்கி அழைக்குதடி செல்லம்மா, என்ன செல்லம்மா உன் கழுத்துக்கு கீழ் முறைக்குதடி முத்தம்மா 2 முத்தம்மா, அத துத்தெடுக்கான நினைச்ச குத்தமா அடியே. ஒரு வழியாக நம்ம இப்போ வந்து பொண்ணு மாப்பிள்ளை சாப்பிட்றதுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். அதுக்குள்ளே நம்மளும் வந்து சாப்பிட்டு வந்துடுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போஸ் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம இதில் காட்டியிருக்கிற போஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எடிட் பண்ணாதது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கலர் கரெக்ஷனோ எந்த ஒரு டிசைனோ பண்ணாதோ அப்படியே நம்ம ராவாக போட்டிருக்கிறோம். ஃபோட்டோஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம காலையில் தாலி கட்டும்போது எந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்கங்கிறத பார்த்துட்டு அடுத்து நலங்கு வைக்கிறதுலேருந்து தாலி கட்டுறதுலையும் கிளிப்பை நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஒரு கல்யாணத்துக்கே போயிட்டு வந்த ஃபீல் இருந்துச்சா இல்லை எந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். நம்ம போஸ் எடுத்து முடித்த உடனே அடுத்த டெக்கரேஷனுக்கு வந்து அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வந்து காலையில் தாலி கட்டுக்கு என்ன டெக்கரேட் பண்ணணுமோ அதுக்காக வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் நமக்கு செட்டப், வந்து காலையில் தாலி கட்டுறதுக்கான செட்டப்பு. ஐயர் வந்து அவர் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம பார்த்திங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போச்சு. அடுத்து அப்படியே நலங்கு வைப்பாங்க, அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்க வேண்டியது தான். பாப்பா நிலமா ஆசை இருந்த சொல்லுமா, பாக்கு வெத்தல தரட்டுமா, ஒன்ன பரிசம்போட வரட்டுமா, ஏ குட்டி பாக்குற ஏ மனசை எதுக்கு தூக்குற, பாங்கு ஊட்டும் கண்ணால என்ன
ஏன் வாத்தி வாசிக்க என்ன தூங்குறாங்களா என்ன பண்ணிக்கிறாங்க? அதோ பாரு அடுத்த தலை சாட்சினா சொல்லுமா அது நாளைக்கு சத்தமா சொல்ல லைட்லாம் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரையிலும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நமக்கு ஓவராலாக இப்போ பார்த்தீங்கன்னா மேரேஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, எல்லாத்தையுமே நம்ம எடுத்து முடிச்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று 2 குரூப் மட்டும் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அதை எடுத்து முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். மீண்டும் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.